ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காக எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன் டாக்டர். LH பார்த்துட்டேன், லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு பார்த்துட்டேன், ஹீமோக்ளோபின் பார்த்துட்டேன், எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே ஆக மாட்டேங்குது, சக்ஸஸே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணாலுமே. ஸோ நான் வேறு ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக ஆன்டி முலேரியன் ஹார்மோன் பிளட் டெஸ்ட், அதாவது உங்கள் எக்கோட குவாலிட்டியை குறிக்கக்கூடிய எவ்வளோ ரிசர்வ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் ஆன்டி முலேரியன் ஹார்மோன். அந்த டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும், இன்னும் எவ்வளோ ரிசர்வ் இருக்குது, உங்களோட எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்களோட எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், உங்களோட கரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு PCOS பேட்டர்ன் எப்படி இருக்குது, உங்களோட எக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது தான் அந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன் பிளட் டெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த பிளட் டெஸ்ட் எல்லாருமே பண்ணியிருக்கணும், யாரெல்லாம் ஃபர்டிலிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ. ஸோ பீரியட்ஸ் அந்த செகண்ட் டே பண்ணணுமா 10th டே பண்ணணுமாலாம் எந்த இதுவும் கிடையாது. இட் இஸ் நாட் கோயிங் டு அல்டர் டிபெண்டிங் அப்பான் த டேட்ஸ் ஆஃப் யர் பீரியட்ஸ். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணலாம். இந்த பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபாலிகுலர் ஸ்டடி கண்டினியூ பண்ணி இதுக்கேற்ற மாதிரி எக் க்ரோத்தை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட IVF or IUI or natural treatment will be succeed. Okay, thank you.